வணக்கம். மூவாஸ் குக்கரியிலிருந்து நான் வசுமதி முரளிதரன் பேசுகிறேன். நான் இன்னைக்கு ஆலு பராத்தா ஒரு வடநாட்டு இதுதான். இதுக்கு சைட் டிஷ் அவ்வளோவா ஒன்றும் தேவையில்லை. தயிரும் ஊறுகாயும் இருந்தால் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை காமிக்கிறேன். முதல்ல இது கோதுமை மாவு, சப்பாத்தி மாவை பிசைஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் வச்சா போதும். அடுத்தது உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது ஆம்ச்சூர் பொடி, மாங்காய் பொடி, மாங்காயினுடைய தூள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா, கரம் மசாலா, தனியா பொடி, உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய். இதுக்கு இவ்வளோதான் தேவையான சாமான்கள். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு சின்ன கடாயை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக, ரொம்பலாம் எண்ணெய் வேணாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, இது வெங்காயம் இல்லாமையும் செய்யலாம், வெங்காயம் போட்டும் செய்யலாம். அவங்க விருப்பத்தை பொறுத்தது. வேணும்னா புதினா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சுட்ட உடனே இந்த கடுகு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக வதக்கிண்டா போதும், ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தனியா பொடி ஒரு டீஸ்பூன். நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன், மசிச்சு. அதுக்கப்புறமா உப்பு, இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு போதும், ஒரு ஸ்பூன். மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா, கரம் மசாலாவும் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். கண்டிப்பாக தேவைன்றது கிடையாது. ஆம்ச்சூர் பொடி இல்லைன்னா கொஞ்சமாக கடைசியில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இதில் இந்த பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்க இனிமேல் அடுப்பை அணைச்சிடலாம். இந்த கொத்தமல்லி இருக்கு பார்த்தீங்களா, அதுவே இதில் போட்டுடலாம். இது இப்படி கீழே எடுத்து வச்சு கூட அடுப்புலையே வச்சு கலரணுன்றது இல்லை. இந்த நல்லா, அதாவது எல்லா சாமானும் சேர்ந்து கலந்து வரா மாதிரி கலந்துக்கணும். இது நல்லா மசிச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு அதை ஸ்டஃப் பண்ணி இடுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களால் அதை நல்லா பிசைய முடியல அப்படின்னாக்கா, துருவி இருக்குது பார்த்தீங்களா, கேரட் துருவி, அதில் நல்லா துருவி பிசைஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுது. அப்புறம் இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ணலான்றத பார்க்கலாம். இது இந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க முதல்லையே. அதை விட கொஞ்சம் பெருசாக கோதுமை மாவை இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓரங்கள்லாம் மெலீஸாக பண்ணிட்டுருணும். இது மாதிரி பண்ணிட்டு இதை பாருங்க, இந்த இதை இதில் வச்சுட்டு இதை நல்லா அழுத்தி மூடிட்டு, இதை திருப்பியும் நம்ம எப்பவும் சப்பாத்தி இடுற மாதிரி, ஆனால் அழுத்தி பண்ணாமல் லேசாக பண்ணுங்க. இந்த மூடின பக்கத்தை கீழ்ப்பக்கம் வச்சுட்டு இதை மேலே
இது சூடாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் ஆறினப்புறமும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் இது சாப்பிட்லாம். இதோ இந்த திக்னஸ்க்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு தோசை தவாவை அடுப்பில் போட்டு அது நல்லா சூடானவுடனே இது இப்படி போடுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னும் ஒன்று இடுவோம். அந்த மாதிரி இடலாம். இல்லை இந்த கொழக்கட்டைக்கு இது பண்ணுற மாதிரி இது பாருங்க, சொப்பு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க, அப்போதான் உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும். ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க, ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. இது வருங்க, இப்படி ஆகணும். இது இந்த மாதிரி சாஃப்டாக. இதை குழந்தைங்களுக்கு முக்கால்வாசி ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அது. நீங்கள் ஈவன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை வச்சு கொடுக்கலாம். இது திருப்பி போட்டுட்டு சமையல் எண்ணெய் தான் நம்ம சாதாரணமாக நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த வேணும்னா நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நெய் இல்லை பட்டர் அது கூட போட்டு பண்ணலாம், நல்லா இருக்கும். நான் சமையல் எண்ணெய் தான் போடுவேன். நல்ல 2 பக்கமும் திருப்பி நல்லா வேக வைக்கணும். பாருங்க எவ்வளோ ஜம்முன்னு பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்க. இதோ இந்த மாதிரி நல்ல பிளாக் டாட்ஸ் வரணும். இது 2வது போட்டிருக்கோம் பாருங்க, இதுவும் நல்ல உப்பி ஜம்முன்னு வந்தது. இது இந்த மாதிரி நல்ல பிளாக் டாட், அப்போதான் உள்ள நல்லா வெந்திருக்கும் மாவு, மேல் மாவு எல்லாமே. ஆலு பராத்தா ரெடி. எல்லாரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு உங்களோட கமெண்ட், ஷேரிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.